தனுசு ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்னன்னு பார்ப்போம். தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் 4 பாதங்களும், பூராட நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திராடம் முதல் பாதம் மட்டும் இருக்குது. இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரக்காரர்கள் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வணங்க வேண்டிய கடவுள் விநாயகப் பெருமான், சித்தர்கள். இந்த இருவர்களையும் இவர்கள் வணங்கி வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். ஆஞ்சநேயரையும் வணங்கலாம். இவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்தன்று இவர்கள் கண்டிப்பாக தவறாமல் விநாயகப் பெருமானை வணங்கி வர வேண்டும். கோவிலுக்கு போக முடியலனாலும் வீட்டில் விளக்கேற்றியாச்சும் வணங்கி வருவது மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரக்காரர்கள். இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கநாதரை வணங்கி வர வேண்டும். அதுவும் இந்த பூராட நட்சத்திரத்தன்று ஸ்ரீரங்கத்திற்கு சென்று வருடத்திற்கு ஒரு முறையாவது இல்லை 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது சென்று வழிபட்டு சிறப்பித்து வர வேண்டும். ஸ்ரீரங்கத்திற்கு சென்று வணங்கி விட்டு வெளியில் நின்று கோவிலுக்கு செல்வோர்களுக்கு சிறு கற்கண்டு இருக்கு இல்லையா, அதை நம்ம கோவிலுக்கு வர்றவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கையாலேயே கொடுக்கணும். ஒரு பெரிய பேக்கெட்டில் வாங்கி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வரவங்களுக்கு போகிறவங்களுக்கும் நம்ம கொடுத்துட்டு வந்தால் ஒரு சிறு பரிகாரமாக இருக்கும். அடுத்து உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சிவபெருமான், இவர்களையும் வணங்கி வந்தால் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க கோவிலுக்கு போயிட்டு என்ன மாதிரி ஒரு சின்ன பரிகாரம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர வேண்டும். நமக்கு முடிஞ்சால் வாழைத்தண்டு திரி போட்டு ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா பஞ்சு திரி போட்டு நம்ம கையாலேயே பஞ்சு எடுத்து திரித்து நம்ம விளக்கில் போட்டு ஏற்றி வர வேண்டும். இந்த நூல் திரியெல்லாம் போடக்கூடாது. பஞ்சு திரியிட்டு இல்லது வாழைத்தண்டு திரி இதை போட்டு நல்லெண்ணெய் தீபம் மட்டும்தான் ஏற்றணும். நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போ நான் அந்தந்த நட்சத்திரத்திற்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த கோயில்களுக்கு சென்று நாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர வேண்டும். ரொம்ப சிறு தீயாக வச்சு ஏற்றணும், பெருசாக வச்சு ஏற்றக்கூடாது. நல்லா நின்று எரியிற மாதிரி பார்த்துக்குங்க. முக்கியமாக இவங்க கோவிலுக்கு போயிட்டு அவசரமாக இந்த கோவிலை சுற்றி வர்றது, அவசரமாக வணங்கிட்டு வர்றது அப்படிலாம் இருக்கக்கூடாது.